ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலூஸ் கிச்சன். பொரி விலங்கா உருண்டை, பொருள் விலங்கா உருண்டைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இது எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். முதல்ல சாப்பாட்டு அரிசி, அதாவது புழுங்கல் அரிசி, பச்சரிசினாலும் போட்டுக்கலாம். ஆனால் நான் புழுங்கல் அரிசியில் செய்கிறேன். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா இதை பொரி மாதிரி பொரியணும். அரிசியை நல்லா வறுத்துக்கணும். வச்சிடாமல் நல்லா பொரியிற அளவுக்கு வறுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், நான் அங்கே வறுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு 2 வாட்டி 3 வாட்டி, ரொம்ப சூடாக இருக்கும். நல்லா வறுத்துட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பவுடராக இதை அரைச்சிக்கலாம். இதுதான் நம்ம அது கூட 2 ட்ரிப்பாக போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டில் இதில் கொஞ்சம் நம்ம கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கும், கொஞ்சம் தனியாக தட்டில் எடுத்து வச்சுட்டு அந்த உருண்டை பிடிக்கும் போது தொட்டு தடவுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ 2வது ட்ரிப் இது போட்டு அதை அந்த கையில் உருண்டை பிடிக்க பவுடராக எடுத்துக்கலாம். அடுத்தது சிறுபருப்பு, பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போக நல்லா வறுத்து எடுத்து, உங்களுக்கு கருப்பு எள்ளு கிடைச்சாலும் கருப்பு எள்ளு வறுத்துக்கலாம். நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா படப்படன்னு வெடிக்கிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்க போகிறோம். தீக்காமல் நல்லா வறுத்துக்கணும். அடுத்தது பொட்டுக்கடலை, உடச்ச கடலை, இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வறுத்து நல்லா பொறன்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த ஈரப்பதெல்லாம் போய் நல்லா கிறிஸ்பியாக வரணும். இப்போ வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா வறுப்படணும். நல்லா வறுத்தோடனே தோல் உரித்து இதை எடுத்துப்போம். இப்போது அதே கடாயில் நெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காயை அந்த வறுத்துக்கலாம். அந்த நெய்யில் நல்லா அது வறுத்து ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு வறுத்து எடுக்கணும். அது பாருங்க, நல்லா ஃபுல்லாக அதை நல்லா அந்த ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். அந்த நெய்யில் தேங்காய் வறுக்கும் போதே அந்த ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு வெல்லத்தை போட்டு பொடியாக நசுக்கி அதில் போட்டு கரைச்சிக்கலாம். நான் ஃபோனை ஒரு கையில் வச்சுட்டே பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் கிளியராக காட்ட முடியல, பார்த்துக்கோங்க. நல்லா வெல்லத்தை தண்ணியில் கரைச்சிடணும். இதை கரைச்சிட்டு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு சின்ன சின்ன கட்டிங்கெல்லாம் எல்லாம் கரைஞ்சிரும். கொஞ்ச நேரம் நீங்கள் ஸ்டவ்வில் வச்ச உடனே நல்லா க்ளீனாக கரைஞ்சி வந்துடும். நல்லா கரைஞ்சி வந்தோடனே இப்போ இதை பாருங்கள், நான் வடிகட்டிக்கிறேன். திருப்பி இதுக்கு ஸ்டவ்வில் வச்சு நம்ம இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கும் போதே நம்ம வடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் மண், தூசி எல்லாம் இருக்கிறதெல்லாம் க்ளீனாக வந்துடும். இந்த பாருங்கள், அதில் எவ்வளோ டஸ்ட்டுங்க இருக்குது, மணல்லாம் இருக்கும். அதனால் நம்ம திருப்பி வடிச்சிட்டு திருப்பி அந்த கடாயை வச்சு இப்போ அதை கொதிக்க விட போகிறோம். நல்லா இது பொங்கி வரணும். அப்போ கொஞ்சம் திக்னஸ் வந்த உடனே மிச்ச ஐட்டம்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சது, பொடி பண்ணி வச்சிருந்த அரிசி மாவு, இதெல்லாமே இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணும்னா நல்லா நுரைச்சி வரணும். இது நல்லா நுரைச்சி வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கொஞ்சம் திக் பதமாக. அப்படி உங்களுக்கு பதம் தெரியணும் அப்படின்னா தண்ணியில் ஊற்றி எடுத்திங்கன்னா பால் மாதிரி வரும். நம்ம இந்த அதிரசத்துக்கெலாம் பாகு எடுப்போம் பார்த்தீங்களா, அதே கான்சன்ட்ரேஷனில் எடுத்துக்கலாம். நல்லா பொங்கி வருது. இந்த டைமில் நம்ம இது கூட மற்ற வறுத்த பொருள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உடச்ச கடலை, சிறுபருப்பு, எள்ளு, இது 3 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை கலரிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்க்குறேன். இதை கொஞ்சமாக போட்டு கலரணும். ஏன்னா டக்குன்னு எல்லாத்தையும் கொட்டிட்டு அப்புறம் கலரும் போது நம்மளுக்கு பத்துமோ பத்தாதான்னு தெரியாது. நம்மளுக்கு எவ்வளோ, நான் இது எல்லாத்துக்குமே சேர்த்து 1/2 கிலோ வெல்லம் இதில் கலந்துருக்கேன். கரெக்டாக இருக்கும் அது. நீங்கள் எவ்வளோ பொருள் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நெய்யில் வறுத்த தேங்காவை அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா கலந்துக்கலாம். இதில் ஆப்ஷனல் ஏலக்காய் தூள் வேணுன்னா சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை, உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் அது கூட நம்ம வேர்க்கடலை ஆட் பண்ண போகிறோம். வெல்லம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம இதில் வேர்க்கடலையை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வேர்க்கடலையை நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த அரிசி மாவை ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா சுற்றி கலந்து விடணும். நம்ம கலக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திக்னஸ் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கணும், ரொம்ப திக்காகவும் ஆகிடக்கூடாது.
இறுகும்போது அப்புறம் ரொம்ப நம்ம பிடிக்கும்போது ரொம்ப இறுகிடும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு மீடியமான இதில் கலந்துட்டே வரணும். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் கலரும்போது உள்ள ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம அந்த அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த இனிப்பை தூக்கி கொடுக்கும். மாவும் அந்த டேஸ்ட் இருக்கும். அதனால் நம்ம இதில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை மாவு இல்லை, இப்போ இந்த மாவு எடுத்து வச்சு இதில் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன், நான் தட்டில் எடுத்து வச்சுட்டேன். அது வந்து உருண்டை பிடிக்கிறதுக்காக நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். இந்த மாவு இதில் போட்டு திருப்பி இதில் நல்லா கலந்து விட்டுக்கணும். என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா எள்ளு, அதுக்கப்புறமா சிறுபருப்பு, வேர்க்கடலை, தேங்காய், வறுத்த நெய்யில் வறுத்த தேங்காய், இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இதில். இது அவ்வளோ ஹெல்த்தி ப்ரோட்டீன். உங்களுக்கு வெல்லத்துலேயும் இந்த வேர்க்கடலை எல்லாத்துலேயுமே எள்ளுல எல்லாமே ப்ரோட்டீன் இருக்குது. ரொம்ப ஹைலி இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பீரியட்ஸ் ஆகிற லேடிஸ்க்கு, ஜென்ஸு எல்லாருமே இதை சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்தி. அந்த காலத்துலலாம் இதை தான் நம்மளுக்கு இந்த ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக இதெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ தான் நம்ம பேக்கரி ஐட்டம்லாம் சாப்பிட்றோம். அப்போல்லாம் இதெல்லாம் அவ்வளோ ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவாங்க. இதை எல்லாமே உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ஒரு ஏதாவது எப்படின்னா நம்ம ஓல்ட் ஸ்டைல் 90ஸ்லலாம் சாப்பிடுவாங்க அப்போல்லாம். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறதே அபூர்வமாயிடுச்சு, செய்யறதே கிடையாது. இதை நம்ம திருப்பியும் ட்ரை பண்ணி பழைய ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் நம்ம திருப்பி ரிவர்ஸ் பண்ணுறோம். இந்த பார்த்தீங்களா, ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ இது கரெக்டான பதம் வந்துடுச்சு. இதை ஆற விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம். ஆறியாச்சு. இப்போ அந்த சூடு இருக்கும் போதே நம்ம இதை உருண்டை பிடிச்சிடணும். ரொம்ப ஆறவும் கூடாது, ரொம்ப சூடாக இருக்கும். இதுக்கு தான் நான் அந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்க, கையில் பிடிக்கவே வரல. இப்போ நல்லா அந்த மாவை நம்ம கையில் பிசைஞ்சிட்டு இப்போ அதை எடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த சூடு தெரியாது. டக்குன்னு உருண்டி அந்த மாவில் போட்டுட்டு இப்போ பிசைஞ்சோன்னா அந்த ஹீட்டு தெரியாது. இந்த மாதிரி அந்த மாவு வச்சு வச்சு நம்ம இந்த உருண்டை பிடிச்சா தான் பிடிக்க முடியும். ஏன்னா அது அவ்வளோ கொதிக்கும். அந்த கொஞ்சம் சூட்டோடையே தான் அதை பிசையணும். அந்த சூடு இருக்கும் போதே டக்கு டக்குன்னு நம்ம உருண்டை பிடிச்சிடணும். இது பிடிக்கும் போது இந்த உருண்டை பிடிக்கிறது வந்து அந்த சூட்லேயே டக்கு டக்குன்னு பிடிக்கணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் மெயினானது. நம்ம அந்த ஹீட்டில் இருக்கும் போதே அதை உருண்டை பிடிச்சா தான் நம்மளுக்கு பிடிக்க வரும். அதனால் நீங்கள் கரெக்டான அந்த ஹீட்டில் இருக்கும் போதே வேறு எந்த வேலையும் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் பிடிக்க ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி இறுகிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லை, திருப்பி நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி எடுத்து, ஆனால் அப்பயும் நீங்கள் இந்த சூட்டில் தான் நீங்கள் உருண்டை பிடிக்கணும். அப்படி பிடிச்சிங்கன்னா தான் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஹெல்த்தியான டிஷ்ஷு பொரிவிலங்காய் உருண்டை. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ஷைலோஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹெல்த்தி டிஷ்ஷை ட்ரை பண்ணி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதை பாருங்கள், பிரிச்சா எவ்வளோ அழகாக வருது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம ஹெல்த்தியான நம்மளுடைய பாரம்பரிய உணவு. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பொரிவிலங்காய் உருண்டை. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.